தமிழ்நாட்டில் நடக்கும் சாதிய மாடல் திமுக அரசில் பட்டியல் சமூக மக்கள் மேல் அதிகாரிகளாக வந்துவிடக்கூடாது என்று வஞ்சம் கொண்டு மெரிட் சிஸ்டம் பின்பற்றப்படுகிறது. பட்டியல் சமூக மக்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பெறும் உரிமை வழங்கி அரசியலமைப்பு சட்டம் 16(4)A சட்டத்தை வழங்கியுள்ளது. சமூக நீதி மாடல் என்று சொல்லிக் கொள்ளாத பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான சித்தாந்தமுடைய பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களில் கூட இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பட்டியல் சமூக மக்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பெற்று வருகிறார்கள், உயர் அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஆனால் சமூக நீதி மாடல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த சாதிய மாடல் அரசானது பட்டியல் சமூக மக்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பெறும் இந்த 16(4)A சட்டத்தை நடைமுறைப்படுத்த தவறுவதுடன் ஆயிரக்கணக்கான பட்டியல் சமூக அதிகாரிகளை பதவி இறக்கம் செய்திருக்கிறது. அப்படி பதவி இறக்கம் செய்யப்பட்டவர்களில் முறையாக தகுதியின் அடிப்படையில் பதவி உயர்வு பெற்றவர்களும் உண்டு. ஆக இப்படியெல்லாம் வஞ்சகம் செய்து அவர்களை பதவி இறக்கம் செய்து மேலதிகாரிகளாக பணி செய்ய விடாமல் தடுத்து வரும் திமுக அரசை கண்டித்து அறிவு சமூகம் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. கடந்த ஆண்டு கூட மதுரையில் பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. அப்போதெல்லாம் பெரும் அமைதி காத்த SC/ST அரசு ஊழியர் சங்கங்கள் இப்போது மாநாடு நடத்த இருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால், ஆளுங்கட்சிக்கு மிக சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய திருமாவளவன் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அவர் முதல்வரிடம் சொல்லி பட்டியல் மக்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவார் என்று நம்புகிறார்கள். ஆனால் சாதி பண்ணையார்களின் தலைவராக உள்ள மு.க. ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியையும் கட்சியையும் சாதி பண்ணையார்களின் ஆட்சி அதிகாரத்துக்கே விட்டுவிட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை செய்வார் என்று நம்புவதற்கில்லை. ஆனாலும் SC/ST அரசு ஊழியர்களின் நலன் கருதி, பட்டியல் சமூக மக்களின் நலன் கருதி இந்த சட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும். தவறினால் SC/ST அரசு ஊழியர் சங்கங்களும் பட்டியல் சமூக மக்களும் ஒருங்கிணைந்து திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். அதுவே இறுதியான தீர்வாகவும் அமையும்.